வணக்கம். இந்தியா முழுவதும் குறிப்பாக வடநாட்டில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலத்தை வசந்த காலம் அப்படிம்போம். வசந்தன் அப்படிங்கிற பேர் யாருக்குரிய பேர் தெரியுங்களா? மன்மதனுக்குரிய பேர். அனந்தன், அற்புதன், வசந்தன் என்ற பல பேர்களை உடையவன் தான் மன்மதன். இந்த மன்மதன் யார் என்றால், திருமாலுக்கும் லட்சுமி தேவிக்கும் பிறந்தவன் தான் இந்த மன்மதன். இப்போ யாராவது அழகாக இருந்தால் என்ன பெரிய மன்மதன் நினப்பா அப்படிம்பாங்க இல்லையா? இவன் காதற்கடவுள். உலகம் முழுவதும் எல்லா மொழியிலையும் இந்த மாதிரியான ஒரு தெய்வம் உண்டு, எல்லா இலக்கியங்கள்லேயும். இப்போ நீங்கள் மேல்நாடுகளில் பார்த்திங்கன்னா, ரெக்கை வச்ச அந்த தேவதைகள் அம்பு போடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த மன்மதனுக்கு ஒரு ஆச்சரியம், கையில் வில்லு வச்சுருப்பான். இது ஆளை கொல்றதில்ல, இது காதலை ஏற்படுத்துறது. கரும்பு வில்லு, சுரும்பு நான், சுரும்புன்னா வண்டு. என்னைக்காவது நீங்கள் சிறுவிழுத்தூர் போனீங்கன்னா, அங்கே இருக்கிற மன்மதன் சிலையில் அந்த அந்த நரம்பை பாருங்கள், அது முழுவதும் வண்டிலே செஞ்சுருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வேறு எங்கேயும் கிடையாது, அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வசந்த மண்டபத்தில் இது இருக்குது. சரி, இந்த மன்மதனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவன் மலர் அம்பு தான் வச்சுருப்பானான். மலர் அம்பு, அதாவது கரும்பு வில், சுரும்பு நான், அம்பு. அந்த மலர் அம்பு போட்டான்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு காதல் இது ஏற்பட்டுருமா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பருவத்தில் காதலிக்க தொடங்கணும்ல, அது மன்மதனுடைய தூண்டுதலால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுஜாதா எழுதுவார் ஹார்மோன்கள் அப்படிம்பார் அதை பற்றி. இந்த மன்மதன், இவனுடைய மனைவி பேர் ரதி. இவங்க கிளியை வாகனமாக உடைய, காற்றைய தேராக உடையவர்கள். எவ்வளோ அழகான விஷயத்தை கற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த மன்மதன் தான் சிவபெருமானால் எரிக்கப்பட்டவராக நமக்கு புராணம் சொல்லுது. அதாவது தவமுடையவராக இருந்த சிவபெருமானை அவருடைய தவத்தை மாற்றி அவருக்கு காதல் உணர்வை ஏற்படுத்தி பார்வதி தேவி மூலமாக, அதாவது உமாதேவியின் மூலமாக முருகக்கடவுளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மன்மதனை போய் அவர் மேலே அம்பு போட சொல்கிறாங்க. அவர் அப்படி அம்பு போட்டதுனால கோபத்தில் நெற்றிக்கு என்ன திறந்துட்டாரான், மன்மதனை எரிஞ்சு போயிட்டானான். அப்போ அந்த ரதி தேவி போய் என்ன கேட்டாங்களாம், என் கணவன் இப்படி போயிட்டாருன்னு சொன்னே, கவலைப்படாத, வசந்த காலம் வருகிற போதெல்லாம் உன் கணவன் உன் கண்ணுக்கு தெரிவான். மலர்கள் காலம், கடிகள் உருவாகிற காலம், இளவேனிற் காலம், இந்த வசந்த காலத்தில் அவன் தோன்றுவான். இன்றைக்கும் கூட மதுரையில் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சிம்பாங்க. மன்மதன் இருக்கானா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு. இந்த காலம் தாங்க, இதைத்தான் வடநாட்டில் ஹோலி டேன்னு கொண்டாடுவாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுதல். அதாவது வெயில் தொடங்குவதற்கு முன்பாக இளவேனிற் காலம் சொல்லக்கூடிய இந்த நாளில், இந்த காலத்தில், தென்றல் வீசுகிற காலத்தில் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஆக தமிழ்நாட்டில் மன்மதனுக்குரிய விழா நாள், வடநாட்டில் ஹோலி. அதுலேயும் வண்ணப்பொடிகள் எடுத்து எல்லா இடத்துலையும் பூசிக்கிறது, எங்கு பார்த்தாலும் நீராடுதல், மகிழ்ச்சியில் குளித்தல், தண்ணீரை பீச்சி அடித்தல் என்று எல்லாம் இருக்குமானால் சொன்னால், மனதிலே மகிழ்ச்சியும் உறவுகளை பேணுவதும் நட்பை உருவாக்கி கொள்வதும் இந்த நாளில் தான். அப்படின்னா இந்த ஹோலி என்கின்ற இந்த தினத்திற்கு மன்மதனுக்குரிய தினமாக நாம் கருதலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் மண்டபத்தில் ஒரு மன்மதனும் ஒரு ரதி சிலை இருக்கும், மறக்காமல் பார்த்துவாங்க. இவர்களே இந்த நாட்களை உருவாவதற்கு காரணமானவர்கள். பங்குனி உத்திரம், இது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கு நிலா காலங்கள் எல்லாமே விழா காலங்கள் தான். சித்ரா பௌர்ணமி தொடங்கி 12ஆம் மாதமாகிய பங்குனி வரைக்கும் எல்லா நிலவு காலங்களையும் பாருங்கள், அது முக்கியமான திருவிழாவாக தான் இருக்கும். வைகாசியா விசாகம் அப்படிம்போம், அது மாதிரி ஆனி ஆடி வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம். ஐப்பசியா அன்னாபிஷேக தினம்போம், கார்த்திகையா அன்றைக்கி தான் திருவண்ணாமலை தீபம்போம், மார்கழியா திருவாதிரை அன்றைக்கி தான் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிம்போம், தை பூசம் அப்படிம்போம், மாசி மகம் அப்படிம்போம், பங்குனி உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறுவதால் இந்த நிலாக்கால விழா கொண்டாடப்படுகிறது. சரி, இது தவிர இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுக்குரிய விழா இது. முருகன் தமிழ் கடவுள் மட்டும் இல்லைங்க, ஆதி கடவுள் அவர் தான். அதில் கூட ஒரு முறை எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்த டாக்டர் கலைஞர்
முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். தமிழ் இலக்கியங்களை தேடி பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் போன்ற பழைய இலக்கியங்களில் சிவபெருமானை பற்றிய குறிப்புகள் கிடையாது. ஆனால் முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அப்போ முந்தி பிறந்தவன் மகன் பிந்தி பிறந்தவன் சிவன் அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இலக்கிய ஆதாரங்களை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு. இந்த முருகப்பெருமானை பொறுத்த மட்டும் அவருடைய அந்த வரலாறுகளை பார்க்குறதா இருந்தால் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீருள் வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே அப்படிம்பாரு திருப்புகழில் அருணகிரிநாதர். இதில் இந்த பங்குனி உத்திரத்து அன்றைக்கு தான் அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் படையோடு கிளம்பின நாளாம். அது மட்டும் இல்லைங்க, தாரகாசூரன் என்ற அசுரனை, அதாவது சூரபத்மனுடைய தம்பியாகிய தாரகாசூரனையும் கிரௌஞ்சகிரியை இருப்பிடமாக கொண்ட அந்த மலை, அவன் சாபத்தால் மலையாக மாறினான். அவன் என்ன பண்ணுவானா, அதை கடந்து போகிறவனை புற விழுங்கிடுவானான். அப்போ தான் வீரபாகுதேவர் தன்னுடைய படையோடு சென்று முருகப்பெருமானுக்காக போராடின போது அவன் என்ன பண்ணிட்டானா, அத்தனை மாரி உள்ளே வச்சுக்கிட்டானா அப்படியே. அப்போ தான் அவர் கோபம் கொண்டு என்ன பண்ணாராம், தன்னுடைய கையில் இருந்த ஞானவேல், சக்திவேல், வீரவேல், அந்த பெருமையுடைய வேலை அப்படி விட்டார். சுற்றி நில்லாதே பகையே போ துள்ளி வருகுது வேல் அப்படிம்பார் பாரதி. அதுபோல் அந்த வேல் போய் என்ன செஞ்சுது, அந்த மழை பிளந்தெறிஞ்சிச்சான், அப்படியே வெடி வச்சு தகர்த்த மாதிரி. அந்த படை நடத்திய நாள், புறப்பட்டு போன நாள் இந்த நாள் தான். அது மட்டுமல்ல, தேவர்களை காத்து அசுரர்களை அழித்ததுனால தேவர்களுடைய தலைவனாகி இந்திரன் தன்னுடைய மகளாகிய தேவயானையை முருகப்பெருமானுக்கு முறைப்படி திருமணம் பண்ணி கொடுக்குறார். திருப்பரங்குன்றத்தில் தான் இந்த திருமணம் நடந்தது. பங்குனி உத்திரத்தில் இதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது கொண்டாடப்படுகின்ற இடம் முக்கியமாக எங்கன்னு கேட்டால் திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற பழனி மலை தான். அங்கே தான் இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் தேரோட்டம் நடைபெறும். அதே போல் திருச்செந்தூரில் 6 படை வீடுகளிலையும் கொண்டாடப்படும். இது புறமாகி வீரத்துக்குரிய நாள் மட்டுமில்லை, அகமாகிய திருமணத்துக்குரிய நாளும் கூட. முருகப்பெருமான் புறத்திலே போர் வீரனாகவும் அகத்திலே காதற் கடவுளாகவும் வள்ளியை தேடி மனம் புரிந்த கடவுளாகவும் காணப்படுகின்றான். அந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திர நன்னாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் நவபாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையாகி அதற்கு கோடை காலத்தினுடைய வெப்பம் குறைவாதற்காக பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் நீர்மோர் மற்றவை இளநீர் போன்றவையெல்லாம் தரப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் மனமும் குளிர வேண்டும், உடலும் குளிர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறார்கள். எம்பெருமான் வீரம் கொண்டு விகிண்டெழுந்த நாள், திருமணம் செய்து கொண்ட நாள் இந்த பங்குனி உத்திரம்தான். இன்றைக்கு தைப்பூச திருநாள். தமிழகம் மட்டுமில்லாது உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இருக்கின்ற தமிழ் பெருமக்கள் கொண்டாடக்கூடிய தமிழ் கடவுளாகிய முருகனுக்கான திருநாள். இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மாதங்களில் ஐப்பசி மாதம் என்று வரிசைப்படுத்தி சொல்லுவோம். தை மாதம் 10வது மாதம், மாதங்களில் தை 10வது மாதம். நட்சத்திரங்களில் பூசம் 8வது நட்சத்திரம். இந்த பூசம் தை மாதத்தில் முழு நிலவினாளில் பிரகாசிக்கின்ற காலம்தான் தைப்பூச திருநாள். அதுவும் இதற்கான ஆதாரம் என்ன என்று பார்த்தால், திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்கின்ற பெண் இறந்து போக அவருடைய சாம்பலிலிருந்து அவளை உயிர்ப்பிக்கிறார். அப்போது தேவார பாசுரங்களை, பாடல்களை அவர் சொல்ல 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 அந்த சாம்பலிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை எழுவது போல அந்த பெண் உயிர் பெற்று வருகிறாள். அப்போது அவருடைய பாடலில் திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய், தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் என்ற தமிழர் திருநாட்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறார். அப்படி என்றால் 7ஆம் நூற்றாண்டிலேயே தைப்பூசம் என்கின்ற திருநாள் கொண்டாடப்பட்டது என்பதை திருஞான சம்பந்தருடைய பாடல் மூலமாக அறிகிறோம். சரி, இப்போ நம்ம மாதத்தை பற்றி பார்த்துட்டோம், நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் மட்டுமில்லை, குறிஞ்சி கிழவன், பாலமுருகன், இளைஞர்களுக்கு வீரமுருகன், முதியோர்களுக்கு ஞானமுருகன். தாரகாசூரன் என்கின்ற அந்த அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பழனிமலையிலே.
6 வீடுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம், போய் பார்த்திருப்போம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை திருத்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை விதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி பாடுவார். அதில் இந்த பழனியில் நடக்கின்ற இந்த விழாவை காண்பதற்காக மட்டுமல்லாமல் தைப்பூச திருநாளுக்கு பாத யாத்திரை செல்கிற பக்தர்களை பார்த்துருப்பீர்கள். நானே போயிருக்கிறேங்க, குடும்பத்தோடு போயிருக்கிறேன். இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் போய்கிட்டே இருக்காங்க. 100 பேருக்கு மேலே நடந்து போவோம். எங்கள் குடும்பத்திலேயே லட்சக்கணக்கான பேர் போவாங்க. இந்த திருவிழாவை உலகமெங்கும் பிரபலப்படுத்தியவர்கள் யார் என்றால் நகரத்தார் பெருமக்கள் தான். அவங்க வைரவேல் கொண்டு வருவாங்க. வழியெல்லாம் அன்னதானம் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த சொல் எங்கேயும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். காவடி எடுத்து வருவாங்க, பால் குடம் எடுத்து விடுவாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. இதில் கொடுமுடி தீர்த்தத்தை கொண்டு வர்ற அந்த அழகே நல்லாயிருக்கும். மேலே பானை வச்சு 2 பக்கம் கயிறு பிடிச்சி கொடுமுடியிலேருந்து அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு எம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு வருவாங்க. தைப்பூசத்துக்கு முருகனுக்கென்று இந்த பெருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லைங்க, பூசத்தன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆஸ்ட்ரோ வானவில் சேனல் மலேசியாவில் இருக்குது. அதில் நேர்முகவர் அன்றைக்கி போவேன். அப்படி போகிறப்ப 10 மலை, கல்லுமலை, தண்ணீர் மலை என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அங்கே விழா நடக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? லட்சக்கணக்கான தமிழர்கள் மட்டுமில்லாமல் மலைக்காரர்கள், சீனர்கள் எல்லாம் காவடி எடுத்து விடுவாங்க. அந்த படியில் அவங்க ஏறி போகிற அழகு, அந்த 10 மலை மலையில் ஏறி போகிற அழகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படின்னா, யாரும் தள்ளிவிட்டு போக மாட்டாங்க. ஒரு படியில் எல்லோரும் ஏறுற வரைக்கும் நிற்பாங்க. அவங்க போன பிறகு அடுத்த படி. அப்படியே ஒரு இதில் நகரும் படிக்கட்டு மாதிரி நமக்கு தோணும். அங்கே ஒரு அருமையான ஆறு ஓடுகிறது அந்த அதை சுற்றி, நதையை சுற்றி. இந்த தைப்பூசத்தன்றைக்கு தான் வடலூரிலே வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட தினம் என்று சொல்வார்கள். அதுபோல் தில்லையிலே நடராச பெருமானும் சிவகாமி அம்மையும் நடனம் புரிந்த நாள் இந்த நாள்பாங்க. எல்லாத்த காட்டிலையும் மதுரையில் ஒரு சிறப்பு இருக்குங்க. தெப்பத் திருவிழா நடக்கிறது அன்றைக்கி தான். திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்காக திருமலை மன்னர் அந்த மண்ணை எடுத்த இடத்துக்கு தான் தெப்பக்குளமாக மாற்றிருக்காங்க. அது வண்டியூர் தெப்பக்குளம்னு இன்றைக்கும் பேர். அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் அந்த மைய மண்டபம் இருக்கும், நீராளி மண்டபம். அதில் தெப்பத்தில் சுவாமி அம்பிகையோடு ஆலவாய் அண்ணலும் அங்கேற்கண்டியும் அதில் வருவாங்க. இதில் மிதந்து வரும் அந்த தெப்பம். அப்போ ஒரு காட்சியை பார்க்கலாம். எங்கும் விளக்குகள், அகல் விளக்குகள், மின் விளக்குகள், ஆகாயத்தில் முழு நிலவு, இப்படியான அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கின்ற நாள்தான் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாளிலே முருகனை வழிபடலாம், எம்பெருமானாகிய சிவபெருமானை வழிபடலாம். இந்த தைப்பூச திருநாளில் எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளாகிய கடவுளை ஒளிவடில் வள்ளலாருடைய நோக்கில் வழிபடலாம். தைப்பூச திருநாளை கொண்டாடுவோம். பழமை மிகுந்த திருவிழாக்களில் ஒன்று தைப்பூசம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கடும் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபராக விளங்கிய சமூக சிந்தனையுள்ள அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அற்புதமான மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பிறந்தநாளுங்க இன்றைக்கி. 1893ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் கலங்கல் என்ற சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் கோபால்சாமி துரைசாமி நாயுடு. இவ்வளோ பெருசாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஜிடி நாயுடு. இவர் பள்ளிக்கூடம் பெருசாக போகல. இதுவே பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் யாருமே முறையாக கல்வி கட்டுறதால நமக்கு தெரியல. தாமஸ் ஆல்வா எடிசன் தொடங்கி பல பேரை பார்க்கலாம். ஆனால் அதுக்காக பள்ளிக்கூடம் போகாமல் இருக்க முடியாது. ஆனால் பள்ளிக்கூடம் போய் வேலைக்கு தான் போகிறோம், நம்ம தனியாக கண்டுபிடிக்கலை. இவர் கூலி தொழிலாளியாக விவசாயம் பார்த்துருக்கிறார். ஆனால் நெஞ்சுரம் மிக்கவர். தன்னுடைய தொழிலாளிகள்லாம் ஒன்று திரட்டி ஒரு தடவை
சம்பள உயர்வே கேட்ட போராடினாராம். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப அறிவு இவருக்கு நிறைய உண்டு. கோவையில் அப்போ ஆங்கிலேயர்கள் காலம் 1893 இவர் பிறந்ததுனால 900 போன்ற நேரங்களில் இவர் என்ன பண்ணார், பல்வேறு இதுகளில் போய் அவர் தொழில்நுட்ப இதுகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, பருத்தி வியாபாரத்தில் இவர் ஈடுபட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வர ஆரம்பித்த இந்த நேரம் இருந்தனால கோவையில் விளைஞ்ச பருத்திக்கு ரொம்ப வரவேற்பு இருந்தது. குறுகிய காலத்திலே பெரிய லட்சாதிபதியாக மாறிட்டார். அப்புறம் பாம்பேக்கு போனார். அங்கே போய் பருத்தி வியாபாரம் பண்ண போனார். ஆனால் அங்கே இருந்த அந்த தரகு முறைகளில் இவருக்கு பிடிக்கலை. கைப்பொருள் இழந்துட்டு இங்கே வந்துட்டார். திரும்ப என்ன பண்ணார், ஸ்டேன்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வேலைக்கு போனார். இப்போ சமீபத்தில் பிரம்மன் படம் நான் நடித்தது சசிகுமாரோட, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அங்கே தான் எடுத்தாங்க. அந்த ஸ்டேன்ஸ் கம்பெனியாக தான் முதல் பேருந்து அங்கே ஓடினது. அதில் வந்து ஜிடி நாயுடு பயன்படுத்திய அந்த காரும் பஸ்ஸும் இருந்தது. அவர் என்ன பண்ணார், வேலை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அந்த போக்குவரத்து துறைக்கான இதையும் பெற்றுக்கிட்டாராம். பிறகு போக்குவரத்து துறையில் சாதனை புரிகிறார். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்ச தொழில்நுட்ப கருவிகள் எல்லாமே அவ்வளவு ஆச்சரியமான ஒன்று. என்ன, சவரக்கத்தி பிளேடு, இதில் ரத்தமே வராத அளவுக்கு அருமையான ஒன்றை கண்டுபிடிச்சார். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இவருக்கு வரி விதிச்சே கொண்டுருச்சு. ₹1,00,000 மேலே காப்புரிமை தரேன்னா அமெரிக்கக்காரன், 10 லட்சம் பெருமானவது காப்புரிமை தரேன்னா இலவசமாக கொடுத்துட்டார். ஏன்னு கேட்டாங்க, அமெரிக்கக்காரன்ட்ட 10 லட்சம் வாங்கி இங்கிலாந்துக்காரனுக்கு 9 லட்ச ரூபா வரி கட்டுறதை காட்டில் நான் ஓசியாக கொடுத்துருவேன் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். இவருடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் அவ்வளோ அபூர்வம். சுத்தமாறு அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு இதாக இருப்பாராம். இன்றைக்கி பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்த உடனே அந்த ஓட்டுநர் வந்து கிழிச்சு கொடுக்குறாரு பாருங்க. இப்போ நீங்கள் பெட்ரோல் பல்கில் நம்ம கார்டு இல்லை, இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் ஜிடி நாயுடு தாங்க. அவர் பஸ் கண்டக்டர்களுக்கு அது கையில் கொடுத்துப்பார் அந்த கருவியை. அதே போல் விவசாயத்துறையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தார். அதாவது சோளக்கருது ஒன்று தானே வரும். சோளத்தில் 13 கிளைகளை கொண்ட கதிர் வர வச்சார். ஒரு வாழை மரத்தில் துப்பாக்கியில் சுட்டு அதில் சில இதுகளை திணிச்சு அது வாழைப்பா மரம் வந்து என்னன்னா தென்னை மரம் உயரத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இவருடைய பெரிய மாற்றம். ஆச்சரியமான விஷயங்கள் உண்டு. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் நினைவூட்டுறேன். அதாவது சுத்த சைவம், இவர் அசைவம் சாப்பிட மாட்டார். வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாக போயிட்டு வந்திருக்கார். எல்லா தொழில் கண்காட்சிக்கும் போயிடுவார். ஜெர்மனிக்கு போயிருக்கார், அமெரிக்காவுக்கு போயிருக்கார், எல்லாருக்கும் போயிருக்கார். ஒரு முறை அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணுறாரு. தீப்பிடிச்சி கப்பல், எல்லோரும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. இப்போ இவர் தண்ணிக்குள்ளே சாவமா இல்லை தீப்பிடிச்ச கப்பலில் சாவமான்னு யோசிச்சாராம். ஏன்னா தண்ணிக்குள்ளே கீழே சுறா மீன் வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தார், நெருப்பில் சாகிறத காட்டில் நீர்லேயே சாப்பிடான்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டார். குதிச்சா சுறா மீன்கள் இவரை சுற்றி சுற்றி வருதாங்க, ஒன்று கூட இவரை சாப்பிடலையா. பக்கத்தில் இருக்கவங்க தலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது. ஜாஸ் படம் பார்த்துருப்பீங்க, இடுப்பு கீழே கொண்டு போயிடும் அப்படியே. ஆனால் இவர் யோசிக்கிறார், ஏன் நம்மளை அது அடிக்கலை. அப்போ தான் அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நினைவுக்கு வந்ததான், திருக்குறள் நினைவுக்கு வந்ததான். அவர் எழுதுகிறார், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அதாவது பிற உயிர்களுக்கு தீமை செய்யாமல் பிற உயிர்களை உணவாக உண்ணாமல் ஒரு நிற்பானே, ஆனால் அவனை உலக உயிரினங்கள்லாம் கைகூப்பி வணங்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சுறா மீன்கள் என்னை தின்னாமல் விட்டதற்கு அதுவும் ஒரு காரணம்னு அவர் சொல்கிறாருங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். இவரை பற்றிய செய்திகளை ஒரு தொடர் நிகழ்ச்சியாகவே பேசலாம். அவருடைய பிறந்தநாள் மூலமாக அவருடைய அந்த கண்டுபிடிப்புகளை நான் பார்க்கணும். ஒரு முறை நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ அவர் பயன்படுத்தின காரில் என்னை கூட்டிகிட்டு போய் மேடை கூப்பிட்டு போனாங்க. இது ஜிடி நாயுடு கார்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அதை தொட்டு கும்பிடணும் போல ஒரு ஆசையாக இருந்தது. தமிழ்நாட்டில் பிறந்த மனிதர் சர் சி.வி. ராமன், பேரறிஞர் அண்ணா, பெரியார் போன்றவர்கள் இவருடைய சாதனையை பாராட்டியிருக்கிறார் என்றால், அரசாங்கம் ஆங்கில அரசாங்கமாக இருந்ததால் இவருக்கு கை கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராக உலகில் அறியப்பட்டார். அறிவியலாளர்களை பற்றி படித்து பார்க்குறப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதோடு மட்டுமில்லை, அவங்கள உலகம் என்ன கஷ்டப்படுத்துச்சுங்கிறது இன்னும் அதிசயமான ஒன்று. சான்றாக கலீலியோ அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள். அதாவது அவர் சிறுபிள்ளையாக இருக்கிற போது 8ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கோட்பாடு இருந்தது பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அவர்கள் சொன்ன விஷயங்களை தான் பாடமாக வச்சுருப்பாங்க சாக்ரட்டிஸினுடைய சீடர்கள். அதில் ஆசிரியர் சொல்லித்தராரு, ஆண்களுக்கு வாயில் 32 பற்களும் பெண்களுக்கு அதை விட குறைவாகவும் உண்டு அப்படின்னு பாடம் நடத்துகிறார். இதை கேட்டுகிட்டே இருந்த கலீலியோ,
மறுநாள் வகுப்புக்கு வந்து எந்திரிச்சு, இதை நான் மறுக்கிறேன், எங்கள் பாட்டி தூங்குறப்ப எண்ணி பார்த்தேன், அவளுக்கு 32 பல் இருந்துச்சு அப்படிங்கிறார். அதனால் தண்டிக்கப்பட்டார். முதல் கோட்பாடு முன்னர்களுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்ற முறையில் கல்வி கற்றல் ஒரு முறை. அது சரியில்லைன்னா அதுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் அவர் கையில் இருக்குது. அடுத்ததாக இவர்கிட்ட இயற்பியலில் இவர் ஈடுபாடு கொண்டிருந்ததன் காரணமாக எல்லோரும் சர்ச்சுக்கு போனால் என்ன செய்வோம் அப்படின்னா, சாமி கும்பிடுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், இல்லாட்டி அழுவோம். இவர் என்ன பண்ணுவாராம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சரவிளக்குகள் காற்றில் ஆடுறதை பார்த்துட்டு தன்னுடைய இதய துடிப்பை இப்படி கை வச்சு பார்த்துக்கிட்டு அந்த இதய துடிப்பினுடைய வேகத்துக்கும் அந்த சரவிளக்குகளுடைய இதையும் பார்த்து நீண்ட சங்கிலிகளை கொண்ட சரவிளக்கம், குறைவான அளவுள்ள சரவிளக்குகளுடைய அந்த அலைவரிசையும் ஒன்றாகத்தான் இருக்குங்கிறத சொல்கிறார். இதை பார்த்துட்டு இதை சொல்லி காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் இவர் சொன்னபோது இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. பிறகு இன்னொன்று என்ன அப்படின்னா, அரிஸ்டாட்டிலுடைய கோட்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உயரமான இடத்துலேருந்து ஒரு வலுவான இரும்பு உருண்டையும் ஒரு லகுவான ஈய உருண்டையும் போட்டோம்னா 2 கையில் இப்படி வச்சு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எது முதல்ல போகும்னு கேட்டால் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுவோம், இரும்பு தாங்க முதல்ல போகும் அப்படிமோ. ஆனால் இதை அவர் மாற்றி காமிச்சார். பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தினுடைய மேலே இருந்து இந்த சோதனையை செய்து காட்டி 2 ஒரே நேரத்தில் தான் கீழ் நோக்கி போகுது அப்படின்னார். இந்த சரவிளக்குகள் ஆடுகிற ஓசையை வச்சு தான் அவர் தனி ஊசல் என்ற ஒரு விதியை உருவாக்கி காட்டினார். நம்ம 8ஆம் கிளாஸில் படிப்போம் அந்த காலத்தில், இப்போ அநேகமாக 2ஆம் கிளாஸ்லேயே அந்த பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதோடு மட்டுமில்லை, அது வரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்லி காமிச்சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதற்கு முன்னே இருந்த அறிவியலாளர்கள் பூரா பூமி நிலையாக இருக்கிறது, சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்று சொன்னார்கள். ஆனால் கலீலியோ அவர் பிறந்த ஆண்டு 1564 இத்தாலி நாட்டில் தன்னுடைய வாழ்நாளில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் ஒன்று டெலஸ்கோப் என்கின்ற தொலைநோக்கி. அந்த தொலைநோக்கின் மூலமாக ஒன்று நிறுவினார். என்ன என்றால், சூரியன் நிலையாக இருக்கிறது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது, இந்த கோட்பாடு. அடுத்ததாக என்ன சொன்னார், அதுவரை இருந்த செய்திகள் எல்லாமே பூமி தட்டை வடிவமாக இருக்கிறது என்று தான் எல்லாரும் நம்பினார்கள். ஆனால் கலீலியோவும் அவருடைய காலத்திலே வாழ்ந்த கோப்பர்னிக்கஸ் போன்றவர்களும் கெப்லரும் என்ன சொன்னார்கள் என்றால், இல்லை, பூமி உருண்டை என்பதை சொன்னார்கள். உருண்டை என்று சொன்னபோது பலர் கேலி செய்தார்கள். அதில் கூட ஒருத்தர் கேட்டாராம், உருண்டைன்னு சொல்கிறீங்களே, அந்த அப்படி ஓரத்தில் போய் வெளியே விழுந்துட்டோம்னா என்ன செய்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதோடு மட்டுமில்லை, இவர் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு எதிராக சில விஷயங்களை செய்கிறார் என்று கோபப்பட்டு இவர் என்ன பண்ணாங்கன்னா, இவரை கடுமையாக தண்டிக்க ஆரம்பித்தார்கள். இவர் வியாழ கிரகணத்தை பற்றிய ஆய்வை அருமையாக செய்திருக்கிறார். சூரியனில் கரும்புள்ளிகள் இருக்கிறது என்பது சொல்லியிருக்கிறார். இவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பினுடைய பயனாகத்தான் போர்க்கப்பல்களில் பயணிக்கிற போது தூரத்தில் இருக்கிற பொருள்களை எளிதாக கண்டுபிடிக்க முடிச்சது. இந்த வியாழன் பற்றிய கருத்தை 14ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறார். ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டாள் இதை பற்றி சொல்கிறாள் என்பது நமக்கு ஆச்சரியம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறா. புள்ளின் வாய்கின்றானை பொல்லா அரக்கணைங்கிற பாட்டில் ரொம்ப அருமையாக இந்த விஷயத்தை சொல்கிறா. ஆனால் நிரூபிக்க முடியாத விஷயமாக நாம் ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டோம். இங்கே கலீலியோ எத்தனை சோதனைகள் செய்து காட்டினார். ஆனால் அதிகமாக சோதிக்கவும் பட்டார். உலகம் உருண்டை என்றும் அது சுற்றி வருகிறது என்றும் சூரியன் நிலையானது என்றும் தொலைநோக்கி மூலமாக வானவியல் பற்றிய ஆய்வுகளும் என்று இவர் கண்டுபிடித்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமான செய்திகள். ஆனால் இதன் காரணமாக இவர் கடுமையாக தண்டிக்கப்பட்டதோடு கடைசி காலத்தில் இல்லச்சிறையில் வைக்கப்பட்டு நோயுற்று இவர் இறக்கிற போது 1642 இவர் மறைந்தார். ஆனால் இன்றைக்கும் அவர் கண்டுபிடித்த அந்த உண்மைகள் தான் நிலையாக நிற்கின்றன. சமீபத்தில் பேராசிரியர் மு. ராமசாமி அவர்கள் கலீலியோ என்று குழந்தைகளுக்கான நாடகத்தை நடத்தி காட்டினார். அதில் அபூர்வமான செய்திகள் இருக்கின்றன. கலீலியோவின் வாழ்க்கை வரலாறு மட்டுமில்லை, அவர் கண்டுபிடித்த செய்திகளும் அபூர்வமானவை. ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.